அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 114, 115 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 எல்டர்ஸ் வந்திருப்பாங்களே, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இந்த 3 எல்டர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சுப்ரீம் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இவங்களை பார்த்த உடனே செக்டாரில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வணக்கங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா செக்டாருக்கே வந்து எல்டர்ஸ் இல்லையா. இப்போது அந்த 2 பக்கிங்க இருக்க பாருங்க, அதுங்க என்ன பேசுதுங்கன்னா, என்னடா இந்த செக்டாரில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்புள் இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போது இந்த எல்டரில் ஒருத்தர் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு, நீ வந்து ஸ்பிரிட் ரெல்ம்லேருந்து தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம், நான் வந்து டிராகன் கிளான்லேருந்து வந்திருக்கேன், என்னோட ஆன்சஸ்டர்ஸ் எல்லாமே வந்து காட்ஸ், நான் வந்து காட்ஸோடைய பரம்பரையிலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். சரிப்பா, இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து நியாயம் கேட்டு வந்திருக்கேன். உங்கள் ஹெவன்லி செக்டாரை சேர்ந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னுடைய பேரனை கொண்டுட்டான், ஆனால் அந்த கொலைகாரனை இவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நியாயம் கேட்டு வந்தால் என்கிட்டயே வந்து சண்டை போடுறாங்க, என்கிட்ட வந்து எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியோட லீடர் இருக்கான்ல அவனை கூப்பிட்றாங்கப்பா. அவனுமே வந்து என்ன சொல்கிறான், ஆமாங்க இந்த மாதிரி வந்து லின்ஃபெங் தான் கொலை பண்ணான் ஆனா அப்படின்றான். நீ ஆனா அவனெல்லாம் பேச வேணாம், பேசி முடிச்சல கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. ஏன்னா முழு உண்மையை சொல்லணும் இல்லையா. அதான் அவன் சொல்கிறான், பாரு எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போது எல்டர் என்ன சொல்கிறாரு, நம்ம லீடர் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாரு. ஏன்னா எந்த கதையாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு இருக்கும் இல்லையா. நம்ம லீடர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க உண்மைதான் லின்ஃபெங் கொன்னாதான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போய் இவன் வந்து நிர்வாண ரெல்ம் ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய டீமன் டிராகன் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். நாங்கள் மட்டும் அவனை கொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டிராகன் ரிலீஸ் ஆகிருக்கும், ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவனை கொல்ல வேண்டியதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இப்போது எல்டர்ஸ் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எப்போ அவங்க சொல்கிறபடி பார்த்தா உன் பேரனோட இறப்பில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், என் பேரன் இறந்துட்டான், அவன் போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கதையை மாற்றி மாற்றி பேசுகிறீங்களா, நான் வந்து உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இப்போ மறுபடியுமே வந்து பவரை பண்ணி அட்டாக் பண்ணுறான். ஒரு 3 டிராகன் சேர்ந்த மாதிரி வந்து அட்டாக் பண்ணுது. ஆனால் ஒரே ஒரு எல்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே நின்னபடியே அந்த ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து விட்டுறாரு. இப்போ மறுபடியும் இந்த 2 பக்கிங்க, என்னடா இந்த எல்டர் அசால்ட்டாக தடுத்துட்டாரு, ஆஹா மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பான் போல தெரியுதே, நார்மல் மனுஷனாலாம் இவங்க கூட சண்டையே போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இன்னொரு எல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடுது, நீ பாட்டுக்கு வந்த உன் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணுற, உன்னை விட மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், பார்ப்போம் நீ எப்படி என்ன டிஃபீட் பண்ணுற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பொருள் எடுக்கிறான்ப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில், ஆக்சுவலாக வந்து டிராகன் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலிருந்து வரக்கூடிய எனர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, இதில் வந்து டிராகன் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது எல்லாராலையுமே ஃபீல் பண்ண முடியுது. அவன் அந்த பில்லை சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவனுடைய அந்த பிளட் லைன் பவர் இருக்கு இல்லையா, அது வந்து அவைக்கன் ஆகுது. ஸோ இப்போ அது அவைக்கன் ஆகிடுச்சுன்னா வேற லெவலில் இருப்பான், செம ஸ்ட்ராங்காக இருப்பான். இப்போ அந்த 2 பேர் மறுபடியும் என்ன பேசுகிறாங்கன்னா, ஐயோ இவன் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறிடுவானே, அப்போ அவங்களால வந்து டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, உங்களை என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணலான்னு வரான். அதாவது 2 டிராகன் க்ளோன் மாதிரி வந்து அட்டாக் பண்ணுது. அது என்ன சொல்கிறான், சன் அண்ட் மூன் டிராகன் அப்படின்னு சொல்கிறான். அதோடைய பவரே வந்து பயங்கரமாக இருக்குங்க. மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, கீழே இருக்கவங்களெல்லாம் வந்து தூரமாக போங்கன்ற மாதிரி தள்ளி விட்டுறாரு. ஸோ எல்டர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு டிராகன் கிட்ட சண்டை அப்படிங்கிறத போடுறாங்க. இவங்க என்னென்னமோ டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போனண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி 3 பேருமே வந்து டிஃபீட் பண்ணுறான். டிஃபீட் பண்ணலை, பட் ஆனால் வந்து தடுக்கிறான். இப்போ 3 எல்டர்ஸுமே பார்க்குறாங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து கம்பைன் பண்ணி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தை கம்பைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று சேர்க்கல, அவங்களோட 3 டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க, தனித்தனியாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணால் கூட அவனை ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஒத்த ஆள் 3 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்குறான். இப்போ கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் அதிர்ந்து போகுது, ஐயோ எல்டர்ஸாலே முடியல அப்படின்னா நம்மளை யார் காப்பாற்றுறது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்றான். இன்னொருத்தன் தத்துவம்லாம் பேசுகிறான், ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் உலகத்தில் கண்டிப்பாக அதோட ஸ்ட்ராங்காக நம்ம இன்னொருத்தர் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே என்ன நிலவரம் போய்கிட்டு இருக்கு, தத்துவம் பேசுகிற ராஸ்கல் நீ. இப்போ சிங்கிக்கு என்னன்னா, ஐயோ லின்ஃபெங்கை காப்பாற்ற முடியாதா அப்படிங்கிற லெவலுக்கு அவ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. லின்ஃபெங்கோட சிஸ்டருக்கு என்னன்னா, கஷ்டப்பட்டு ஹோலி ஸ்வார்லாம் எடுத்துகிட்டு வந்தோமே ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த டிராகன் என்ன பண்ணுறான்னா ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க, அதாவது டிராகன் பாம் சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இப்போ எல்டர்ஸ் 3 பேருமே ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் அவங்களுடைய பவர் அப்படிங்கிறத ஒன்று சேர்க்குறாங்க. அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்வாட் மாதிரி உருவாக்கி அந்த ஒரு பாமை வந்து அட்டாக் பண்ணுறாங்கப்பா. அந்த ஒரு பாமை டிஃபீட் பண்ணால் கூட அந்த டிராகன் என்ன பண்ணுறான், ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு தடுத்துக்கிறான். அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவன் ஒரு பில் ஒன்று சாப்பிட்டான் இல்லையா, அந்த பில்லோட பவர் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எல்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு அட்டாக்லேயே 70% ஆஃப் த பவரை வந்து யூஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போது அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான்ப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா,
உங்கள் டெக்னிக்கில் வந்து நல்ல பவர் இருந்தது தான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதை மட்டுமே வச்சு அவனை காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாதீங்க. நான் வந்து இங்கேருந்து மெசேஜ் அனுப்பிச்சதுக்கப்புறம் என் கிளான்லேருந்து பவர்ஃபுல் பீப்புள் வருவாங்க. அந்த சமயத்தில் நீயே அவனை சரண்டர் பண்ணணும்னு நினச்சா கூட வாய்ப்பே கிடையாது, உன்னோட செக்டாரை மொத்தமாக தரமட்டமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவனுங்க யோசிக்கிறாங்க, ஆஹா உண்மையாகவே வந்து அவனோட கிளான் பவர்ஃபுல் கிளான் தான், சப்போஸ் அவன் சொல்கிறது உண்மையாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய செக்டாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் அவனை உள்ளுக்குள்ளே கூப்பிடலாம், கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதான் இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்பா எதுக்கு தேவையில்லாமல் ரொம்ப ஹார்ஷாக பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல நீ வந்து செக்டாருக்குள்ளவா, வந்ததுக்கப்புறம் எது தப்பு எது சரின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவனை யோசிக்கிறான், என்னது உள்ளுக்குள்ளே வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்த வந்து கேட்குறான், உள்ளே கூப்பிட்டு நம்மளை ஏமாத்திர மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் அவன் சொல்கிறான், ஏமாத்துறதா, அவனுங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா அப்படிங்கிறான். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷீல்டை இறக்குறாங்க. அந்த ஒரு ஷிப் வந்து உள்ளுக்குள்ளே போகுது. கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி, என்னடா எல்டர்ஸ் வந்து அவங்கள உள்ளுக்குள்ளே கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதான் ஒருத்தர் சொல்கிறான், எல்டர்ஸால் வந்து அவனை சமாளிக்க முடியல, அதான் உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு நினைக்கிறாங்க போல தெரியுது, சரண்டர் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். இப்போ இவங்களுக்கு என்ன கவலைனா, என்னடா லின்ஃபங் வந்து ஒப்படைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிவா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லின்ஃபங் அவனுக்கு அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு வார் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டிராகன் இருக்குது, அதை டிஃபீட் பண்ண முடியல. அப்போது ஒரு ஸ்வாட் அங்கே இருக்குது. அந்த ஸ்வாட் என்ன சொல்லுது, நீ வந்து உன்னோட சோலை கொடுக்குறியா, உன்னோட உடம்பு அப்படிங்கிறத கொடுத்து இந்த ஒரு ஸ்வாடை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறியா, ஸ்ட்ராங் ஆக்கினா அப்படின்னா நம்ம வந்து டிஃபீட் பண்ண முடியும், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இது லிட்டரலாக டெஸ்ட் தான். அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட பாடி அப்படிங்கிறத கொடுக்கறதுனால இந்த ஒரு ஸ்வாடை ஸ்ட்ராங் ஆக்க முடியும் அப்படின்னா என்ன பிரச்சனை இருக்குது, நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ திடீர்னு அவன் வந்து கண்ணை திறந்து பார்க்குறான். பார்த்தா வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த காட் லெவல் ஸ்வாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கான் இவன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது, அதில் போய் கையை வச்ச உடனே ஒரு எனர்ஜி மாதிரி கிரியேட் ஆகுது. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.